The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. This video is sponsored by EduQuest Digital Marketing. Health tips. வருமுன் காப்போம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன்னாடி வச்சுட்டு சீரகத்தை பத்தி இன்னைக்கு ஒரு அருமையான விஷயத்தோட தான் நான் வந்திருக்கிறேன். அதுக்கு முன்னாடி 24 தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்படி பக்கத்துல இருக்க அந்த பெல் சிம்லையும் கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு எங்களோட ஃபியூச்சர் அப்டேட்ஸ் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். சீரகம் சாப்பிடுறதுனால ஏற்படுற பக்க விளைவுகள் என்ன அப்படிங்கறத பக்காவா சொல்றதுக்காக தான் நாங்க வந்திருக்கோம். நம்பர் 1, பொதுவா எந்த ஒரு கார உணவும் சீரகத்தை பயன்படுத்தாம தயாரிக்கிறது இல்ல. அதுக்கு முக்கிய காரணம் அது ஜீரண சக்தியை அதிகப்படுத்தும், நச்சுக்களை வெளியேற்றும், அதே நேரத்துல வாய்வையும் குறைக்கும். நம்பர் 2, சாதாரணமா கேரளாவுல நிறைய பேர் சீரக தண்ணி அதிகமா குடிப்பாங்க. இது கொஞ்சம் கூட தவறே கிடையாது. ஆனா அதுவே உடல் நோய்களுக்காக பயன்படுத்த நினைச்சா கண்டிப்பா மருத்துவரோட ஆலோசனைப்படிதான் எடுத்துக்கணும். தவிர அடிக்கடி ஒரு சில பேரு சீரகத்தை வாயில போட்டு மென்னுக்கிட்டு இருப்பாங்க. இது முற்றிலும் தவறான ஒரு முறை. ஏன்னா அதுல இருக்க காரத்தன்மை மிகப்பெரிய தீங்கு விளைவிக்கக்கூடியது. நம்பர் 3, அதிக சீரகத்தை சாப்பிடுற பட்சத்துல அது நெஞ்செரிச்சலை உண்டாக்கும். இதை நிறைய பேர் நீங்க கவனிச்சிருப்பீங்களோ கவனிச்சிருக்க மாட்டீங்களோ. அதிகமா அசிடிட்டி இருக்கவங்க சீரகத்தை கொஞ்சமா சாப்பிடுறதும் அளவா பயன்படுத்துறதும் நல்லது. நம்பர் 4, அதிகமா சீரகத்தை சாப்பிடுற பட்சத்துல நமக்கு அடிக்கடி ஏப்பம் வரும். ரொம்ப நாளா சீரகம் சாப்பிடுறவங்களுக்கு கல்லீரல் பாதிப்பும் ஏற்படும். சீரகத்துல இருக்க எண்ணெய் எளிதில் அதிக அளவு ஆவியாறதுனால கல்லீரல் மற்றும் சிறுநீரகம் பாதிக்கப்படுது. நம்பர் 5, ஒரு முக்கியமான விஷயம், சீரகத்தை அதிகமா எடுத்துக்கிறதுனால கர்ப்பிணி பெண்களுக்கு கருசிதைவு ஏற்படுது. அது மட்டும் இல்ல, குறைப்பிரசவம் உண்டாவதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. தினமும் சீரகம் சாப்பிடுறது மூலமா வயிற்றுல உபசம் ஏற்படும். அதோட மட்டும் இல்லாம குமட்டல், வாந்தி இந்த மாதிரி விஷயங்களும் ஏற்படும். நம்பர் 6, மாதவிடாய் காலங்கள்ல அதிக அளவு சீரகத்தை எடுத்துக்கிட்டோம்னா அது ரத்தப்போக்க அதிகமா ஏற்படுத்துமா. அதனால இந்த மாதிரி சமயத்துல சீரகத்தை அவாய்ட் பண்றது ரொம்ப நல்லது. நம்பர் 7, சீரகம் சர்க்கரையோட அளவை ரத்தத்துல குறைக்கிறதுக்கு உதவி செய்யுது. சர்க்கரையோட அளவை கட்டுக்குள்ள வச்சிருக்கவங்க சீரகத்தை அதிகமா சாப்பிடுறது முற்றிலும் தவிர்க்கணும். அகத்தை சீரா வச்சிருக்க இந்த சீரகத்தை நீங்க அளவா சாப்பிடுற பட்சத்துல உங்க உடல் ஆரோக்கியமா இருக்கிறது மட்டும் இல்லாம ஆயுளும் நீடிக்கும். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஹெல்த் டிப்ஸ் உங்களுக்கு வேணும்னா 24 தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்களோட கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க. ஹெல்த் டிப்ஸ் வழங்கியோர் 24 தமிழ், பொது அறிவும் பொழுதுபோக்கும்.